ஹாய், வெல்கம் டு kerufoodbasket சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யலான்றது பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ நம்ம வீட்லேயே வந்து பன்னீர் எப்படி சுலபமாக செய்யலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு திக்கான பால், இப்போ நான் ஆவின் பால் எடுத்திருக்கேன். பன்னீர் செய்யறதுக்கு 2 பொருள் தேவை, பால், இன்னொன்று லைம் இல்லைன்னா வினிகர். வந்து அப்படியே லைட்டாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ரெண்டுமே சேர்க்கக்கூடாது. அதிகமாக அந்த மாதிரி வினிகர் இல்லை லெமன் ரெண்டுமே சேர்த்தனா புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சீக்கிரமாக வந்து பன்னீர் அப்படியே வந்து திரண்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் போல் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு மெலிசான காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு மெலிசான காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வார்ம் வாட்டர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 தடவை நல்லா நம்ம வந்து அலசி எடுத்துட்டோன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த வினிகர் உடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது, புளிப்பு தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிளாத் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்கோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்து ஃபில்டர் ஆகும். இப்போ மார்னிங் வந்து நம்ம பன்னீர் ரெசிபி ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா நைட்டே நம்ம இது வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து வார்ம் வாட்டர் வந்து போட்டு நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பன்னீரை வந்து நம்ம தரையை வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 20 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பு வந்து நம்ம ஷேப்புக்கு வந்து நல்லா நம்மளுக்கு கட்டியாக வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம வந்து மேலே ஒரு வெயிட்டு வச்சு ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி நம்ம ரெசிபி வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 தடவை போல் வாஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஒரு ப்ளேஸில் வந்து எங்கேயாவது ஹேங் பண்ணி வைக்கணும். அப்போ தான் எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு வடிஞ்சு வந்துடும் வெளியில். இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணணும். இப்போ ஃபைனலாக வந்து நார்மல் கோல்ட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஹேங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும். நல்லா டைட்டாக வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ரேப் பண்ணிவிடுங்க. கிச்சன் விண்டோ இல்லைன்னா ஏதாவது வாலில் வந்து ஹேங் பண்ணிட்டோன்னா ஃபில்ட் ஆகிட்டு வந்துடும். இப்போ ஒரு பவுல் மேலே
இந்த மாதிரி ஃபில்டர் பிளேட் ஒன்று வச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பன்னீர் பாருங்கள் நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பிளேட் வைக்கணும். அதுக்கு மேலே நல்ல வெயிட்டாக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா 2 hours இதே மாதிரி இருக்கணும். 2 hoursக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் நல்லா செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ 2 hours ஆகிட்டு 2 hoursக்கு அப்புறம் பன்னீர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக டைட்டாக நம்ம எந்த ஷேப்பில் வச்சோமோ அதே ஷேப்பில் நம்மளுக்கு பன்னீர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். வெயிட் மேலே வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ்லாம் வந்து வெளியில் வந்துடும். தண்ணி இருந்ததுன்னா பன்னீர் வந்து நம்மளுக்கு குக் பண்ண சரியாக வராது. இப்போ நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்லேயே வந்து சுலபமாக ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணலான்றது பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் மொசரெல்லா சீஸ் வீட்லேயே வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணலான்றது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பன்னீர் ரெசிபி செய்கிறதுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ஹேர் டைட்டர் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ ரெசிபி செய்கிறோமோ அப்போ எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக க்யூபாக வந்து நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சாஃப்டான பன்னீர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை.